காலையிலே அவனாவது பல் வலிக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடுவான். இது திங்கவே கூடாது. ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக்னு ஒன்று இருக்கு தெரியுமா? ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் அப்படின்னா என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இப்போ ஒரே கான்ஸ்டிபேஷன், நிறைய ப்ளோட்டிங், கேஸ் ப்ராப்ளம், லோ இம்யூனிட்டி அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? எக்கச்சக்க பேரில். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்மளோட ஜென்ரல் ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், நிறைய இருக்குங்க. பட் நம்ம சரவணகுமார் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி தாங்க, கட் ஹெல்த் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு அவர் பாடி ஹெல்த். ஸோ கட் ஹெல்த் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ நம்மளோட பாடியோட ஹெல்த்தும் அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ். அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்க குட் பாக்டீரியாஸ். அப்போ ப்ரீபயோட்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட் பாக்டீரியாஸ்க்கு நம்ம போடுற சாப்பாடு தாங்க ப்ரீபயோட்டிக்ஸ். ஸோ ப்ரீபயோட்டிக்ஸ் எது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் கிரெயின்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆனியன், கார்லிக்ஸ், பனானாஸ், அதெல்லாம் வந்து நல்ல சோர்ஸ் ஆஃப் ஒரு ப்ரீபயோட்டிக். ஸோ கட் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னாலே நம்மளோட இம்யூனிட்டியாக இருக்கட்டும், நம்மளோட டைஜஷனாக இருக்கட்டும், ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட பவல் ஹெல்த்தாக இருக்கட்டும், இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம், சாப்பிட்ட உடனே மோஷன் வரும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து கட் ஹெல்த் நல்லா இருக்குது, குட் பாக்டீரியாஸ் நம்ம வயிற்றில் நிறைய இருக்குனாலே எல்லாமே ஸ்மூத்தாக போயிடுவாங்க. ஸோ இதுதான் சித்தோன்னா ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பி அவேர், டேக் கேர்.